வணக்கம் மக்களே, வணக்கம். பன்மடங்கு வளரக்கூடிய பங்கை எவ்வாறு தேர்வு செய்வது, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது மல்டி பேக்கர் ஸ்டாக், அதாவது ₹100, ₹200, ₹300 நான் வாங்கி அதை 4000லையோ 5000லையோ போய் நான் விற்பனை செஞ்சு அதை லாபத்தை நான் எடுக்கிறேன் இல்லையா, இதுக்கு பேர் மல்டி பேக்கர் ஸ்டாக்கும்பாங்க. அதாவது பல மடங்கு நான் போட்ட முதலீட்டை விட அதிகமாக எடுப்பது பன்மடங்கு. அப்போ மல்டி பேக்கர் ஸ்டாக் ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம முடிச்சிட்டோம். இது சீரீஸில் வந்து பார்ட் 1 முடிச்சிட்டோம். இது பார்ட் 2. அப்போ இந்த காணொலியில் என்ன பண்ண போகிறோம்னா, அதை விட அடுத்த லெவல் இன்னொன்று சொல்கிறேன். தேர்டு லெவல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். நான் முதல்ல மதுரை வீரன், நான் முதல்ல 2018 மும்பையில் போய் நான் ஒரு ஃபண்டமெண்டல் அனலைஸு ஃபேஸ் டு ஃபேஸ் நான் அட்டன் பண்ணேன். அதோடய கிளாஸ் பார்த்திங்கன்னா 3 நாள் போச்சு. அதுக்கு நான் பே பண்ணது பார்த்திங்கன்னா 2018 சொல்கிறேன். நான் பே பண்ணது ₹42,000 நான் பே பண்ணேன். அந்த 3 நாள் அந்த ட்ரைனிங்கில் முடிச்சுட்டு அந்த கடைசி நாள் பார்த்திங்கன்னா, அந்த கடைசி ½ அன் ஹவர் தான் மேட்ரே. அது என்னன்னு பார்த்திங்கன்னா ரேஷியோ தான். அந்த ரேஷியோவெலாம் சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். அப்போ நாங்கள் கேட்டோம், சார் இந்த ரேஷியோ நீங்கள் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கலாமே சார் அப்படின்னோம். அப்போ அவர் சொன்னார், தம்பி 42,000 வாங்குகிறேன், அதுக்கு ஏதாவது விசுவாசமாக இருக்கணும், அதனால் ஒன்றா இழுத்து சொன்னேன். ஆனால் உண்மையாக சொல்ல போனோம்னா அவர் சொல்கிறாரு, உண்மையாக சொல்ல போனால் இந்த ரேஷியோ இருந்தாலே போதுமானது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்பவும் ஆழமாக இறங்கி நீங்கள் ஒரு சிஇஓ மாதிரி சிஎஃப்ஓ மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு நல்ல ரேஷியோவை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும்னு எனக்கு அவர் சொன்னார் கடைசியாக. இப்போ அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரேஷியோஸை மட்டும் கரெக்டான ரேஷியோஸ் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அப்போ எனக்கு அந்த கிளாஸில் சொல்லி கொடுத்தது பேர் தான் ஃபனல். அதாவது நம்ம புனல் இருக்கும் இல்லையா, சீமெண்ணெய் மண்ணெண்ணெல்லாம் ஊற்றுவோம்ல, விளக்குக்கு எண்ணெயெல்லாம், ஃபனல். அப்போ அவர் சொன்னது என்னென்னா, ஒரு ஃபனல் மாதிரி. அதாவது ஃபனலில் இப்படி இருக்கிற ஃபனலில் 5000 ஸ்டாக்கை கொட்டுறீங்க. உள்ளே போய் வரக்கூடியது பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆகி 1 2 3 4ன்னு வரும். ஒரு 10 கிடைச்சாலே போதும். 5000 உள்ளே போட்டு 10 கிடைச்சாலே போதும். அப்போ இது வந்து ஃபனலுமோ, ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் கால் ஃபனல். 7 விதமான ஸ்டேஜ் இருக்குது. அது என்னென்ன ஸ்டேஜ்னு பார்த்துருவோமா? இங்கேயே காட்டுறேன், அப்படியே பாருங்கள். 7 மட்டும் ஆட் பண்ணல, ஒரு சீக்ரெட்டும் உள்ளே வச்சுருக்கேன், முழுசாக பாருங்கள். இப்போ இந்த ஃபனலில் வந்த 7 ரேஷியோ சொன்னேன் இல்லையா, இந்த 7 ரேஷியோ நான் எங்கே எடுத்துக்கிறேன்னா, நம்மளோட டிக்கெட் எப்போ ஆல்ரெடி குளோபல் இன்வெஸ்ட்டுக்கு ப்ரோ நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா ஒரே கல்ல 4 மங்கா குளோபல் இன்வெஸ்ட்லேயே போடு, மியூச்சுவல் ஃபண்டையும் ஸ்கேனிங் பண்ணு, இந்தியன் ஸ்டாக்கையும் பார்த்துக்க, மல்டி பேக்கரையும் கேட்டுக்க அப்படிங்கிற மாதிரி. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதே இதை ஏன்னா அதிகப்படியே செலவு பண்ண வேணாங்கிறதுனால நான் திருப்பி அதையே எடுத்துக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், டிக்கெட் எப்போட வெப்சைட்டு போய்க்கிறேன். இங்கே பாருங்கள், டிக்கெட் எப்போட வெப்சைட்டு போனோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துட்டே இருக்கும். இந்த மாதிரி வெப்சைட் இருக்குது பாருங்கள், பிபி ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, 1 டே ரிட்டர்ன், 1 மந்த் ரிட்டர்ன், இதெல்லாமே இப்போ நமக்கு தேவை. நம்ம போட்டதுன்னா 7 ரேஷியோ, நம்மளோட ரேஷியோ. அதனால் நம்ம என்ன பண்ணுறேன், ஒன்று ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் மேலே ஆல் ஸ்க்ரீன்ஸ், அங்கே பாருங்கள் மேலே ஆல் ஸ்க்ரீன். அந்த ஆல் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆல் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி கீழே பாருங்கள் வியூ ஆல் ஸ்க்ரீன், அதை கொடுங்க. வியூ ஆல் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ப்ரீமியமில் என்னென்னலாம் இருக்குது. கன்சியூமர் எசென்ஷியல், கோல் பேஸ்டு வெஹிக்கிள்னால் அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு பல ரேஷியோலாம் போட்டிருப்பாங்க. அடுத்து கேஷ் அண்ட் கேரி கேண்டிடேட்ஸு, அடுத்து வேல்யூ வித் மொமெண்டம் மான்ஸ்டர்ஸு, லாங் பில்டப்பு, போலிங்கர் பேண்டு, ஸ்டடி காம்பவுண்டிங், ஸ்ட்ராங் பை ரேட்டிங்ஸ், அதெல்லாம் இருக்கும் ரைட்டாக. இதெல்லாம் எது ப்ரீமியமில் இருக்கும். இந்த ப்ரோ வெர்ஷன் இருக்குல்லங்க, இந்த ப்ரோ வெர்ஷனில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆல் ஸ்க்ரீனில் போகிறேன், ப்ரீமியம் போகிறேன். இங்கே பாருங்கள், சேவ் பேசிக்ஸு, ப்ரீமியம் போகிறேன். இந்த ப்ரீமியமில் பாருங்கள் இருக்கிறது எல்லாமே இது தனிநபர், டிடியில் இருக்கிறவங்க, டிக்கெட் டேப்பில் இருக்கிறவங்க கொடுக்கல. செபி ரெஜிஸ்டர்ட் ஆர்ஐஏ, ஓகே, ரிசர்ச் அனலிஸ்ட்டு, செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. இதெல்லாம் மொமெண்டமில் இருக்குது, இதெல்லாம் வேல்யூ வித் மொமெண்டமில் இருக்குது, இதெல்லாம் ஏறப்போகுதுங்கிறத இதை முன்னாடியே குறித்து வச்சுருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த மொமெண்டம் வித் வேல்யூ வித் மொமெண்டம் போகிறேன் அப்படின்னா, இங்கே ஸ்டாக்லாம் இருக்குது, ஓகே, இங்கே ஸ்டாக்லாம் இருக்குது. இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்கையும் நான் ஒன்றா போய் பார்க்குறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த 1 வாரம் 2 வாரத்தில் மொமெண்டம் கொடுத்து மேலே உயரிய பங்குகள், இவ்வளோதாங்க. நான் எந்த ஸ்டாக்கு பங்குகள் பேரை உபயோகிக்க விரும்பலை, இதில் இருக்குது, அதில் போய் பாருங்கன்னு சொல்கிறேன். அப்போது இதில் கொடுத்துருக்க ப்ரீமியம் வெர்ஷனில் இருக்கிற எல்லாமே என்னென்னா செபி ரெஜிஸ்டர்ட் ஆர்ஐஏ கொடுத்தது, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கொடுத்த அந்த 7 ஃபனல் நம்ம கொடுத்துருக்கோம்ல, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னது அப்படியே லாஜிக்காக போடுவோமே, எதனால் நம்ம அதை செலக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு க்ரோத் என்ஜின், க்ரோத் இருக்கா, அடுத்து ப்ராஃபிட்டபிள் இருக்கா, வளருதா, லாபம் தருதா, அதுக்கப்புறம் பாதுகாப்பானதாக இருக்கா. அதனால தான் 5 இயர் ரெவன்யூ சிஏஜிஆர், ROCE, ROE, நெட் ப்ராஃபிட் மார்ஜின், டெட் ஈக்விட்டி, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ், 5 இயர் EPS growth,
இது எல்லாம் கொடுத்துட்டோம் சார். இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை சார் ஒருவேளை சொல்கிறேன், இல்லை சார் நான் ப்ரோவே எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னீங்கன்னா, ப்ரோ இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி என்னோட ப்ரோ வந்து நான் கொடுத்துருக்கேன். அங்கே பாருங்கள், இன்வெஸ்ட் இன் யூஎஸ் ஸ்டாக்ஸில் இருக்குது. அதில் ஃப்ரீயில் 20 இருக்கும், ப்ரோன்னு பார்த்தா ஒரு 15 இருக்கும். அடுத்து பாருங்கள், மல்டி அசெட் போர்ட்ஃபோலியோ ட்ராக் பண்ணலாம். எத்தனை டிமேட் அக்கௌண்ட் இருக்கோ அந்த டிமேட் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹோல்டிங்ஸை மெட்ரிக்ஸு டு மார்க்கெட் அதை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். டைவர்சிஃபிகேஷன் ஸ்கோர் பார்த்துக்கலாம். ஃபார்காஸ்ட் பார்த்துக்கலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோ எவ்வளோ ஏறுங்கிறத அதுவே சொல்லிடும். அதுக்கப்புறம் ப்ரோ அலர்ட்னா உங்களுக்கு வந்துடும். இந்த ஸ்டாக்கில் அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அது ரெவன்யூ தரல, அதெல்லாம் வந்துடும். அனலைசஸ்ஸு, ஸ்க்ரீனிங்கு, ஃபில்டர் ஸ்க்ரீனிங்கு, ஃபோர்காஸ்ட்டில் என்னது, அனலிஸ்ட் ரேட்டிங்கு, ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட்டு. அடுத்து பாருங்கள், அசட் இன்சைட்டில் பாருங்கள், ஸ்கோர் ரேஞ்சு, ரெட் ஃப்ளாக் என்னென்ன இருக்குது, ஃபண்டு மேனேஜர் ட்ராக் ரெக்கார்டு. அடுத்து பாருங்கள், ஸ்டாக் டீல்ஸ் இன்சைட் பாருங்கள், அதில் பாருங்கள். அடுத்து பாருங்கள், மோர் அவேர்னஸ்ஸு, ஆட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸு, ஆடே கிடையாது எக்ஸ்பீரியன்ஸு. அடுத்து டேட்டா எக்ஸ்பர்ட்டு. இது எல்லாமே என்னென்னா இந்த ப்ரோவில் உள்ளே இருக்குது. ஒருவேளை யாராவது இந்த வீடியோ பார்க்குற யாராவது 5 லட்சம் போர்ட்ஃபோலியோ அல்லது 10 லட்சம் போர்ட்ஃபோலியோ அல்லது 20 லட்சம் போர்ட்ஃபோலியோ வச்சோம்னா தவறு இல்லை, இது வைக்கிறது தவிர. ஆனால் திரும்பியும் சொல்கிறேன் சார், இந்த மெம்பர்ஷிப்லாம் இப்போ நான் வந்து வேறு மெம்பர்ஷிப் இருக்குது, நிறையா ஸ்க்ரீனர்லாம் இருக்குது. 4000, 6000, 8000 இருக்கும். என்னை பொறுத்தவரையும் தேவையில்லாத பண்ணாதீங்க. ஓகே, ஒருவேளை 10 லட்சம் 20 லட்சம் உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா அது ஒருத்து வருஷத்துக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறதுல தப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், அலர்ட் வந்துடும், இதை பண்ணுங்கன்னு ஒரு அட்வைஸ் வரும். அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு அது உண்மைதானாங்கிறத நீங்கள் செக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் டைம் நீங்கள் வந்து மார்க்கெட்டை பார்க்கணும் அவசியம் இல்லை. அதனால் இந்த மெம்பர்ஷிப் இன்னொன்று மல்டிபேக்கர் ஸ்டாக் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எந்த ஸ்டாக் வந்து ரொம்ப வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோவில் உள்ள பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமாக சொல்கிறேன், இந்த டிக்கெட் ஆப்பில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான 150க்கும் அதிகமான ரேஷியோஸ் இருக்குது. இங்கே காட்டுற பாருங்க, ரேஷியோஸ் இருக்குது. இப்போ நான் அதில் எத்தனை செலக்ட் பண்ணியிருக்கேன், 7 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இந்த காணொலியை பார்க்குற யாருக்காவது புதுசாக ப்ரோ நீங்கள் ஆரம்பிக்கணும்னா ஒன்றும் இல்லை, இந்த வெப்சைட்டு போயிடுங்க, டிக்கெட் டைப் வெப்சைட் போயிடுங்க. டிக்கெட் டைப் வெப்சைட் போய்ட்டு அந்த பாருங்கள், சைன் அப்பு அண்ட் லாகின் இருக்குது. அந்த இடத்துல அங்கே போங்க, கோ ப்ரோன்னு இருக்குது பாருங்கள், கோ ப்ரோன்னு இருக்குது. அங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 2399 ரூபான்னு காட்டுது. அங்கே பாருங்கள், 12 மாதத்துக்கு 2399ன்னு காட்டுது. ஒருவேளை இது யாராவது பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க, யாராவது ப்ரோ மெம்பர்ஷிப் எடுக்க போகணுன்னு விருப்பப்படுறீங்க, கீழே பாருங்கள் அப்ளை 2 கூப்பன்ஸ் அவைலபிள்னு இருக்கா, அந்த இடத்துக்கு போய்டுங்க. அந்த இடத்துல போய்ட்டு கீழே பாருங்கள் அப்ளை கூப்பன் இருக்குது பாருங்கள், அப்ளை கூப்பனில் மேலே போங்க. அங்கே பாருங்கள் அப்ளை கூப்பனில் போய்ட்டு மதுரை 45 இந்த மதுரை 45 நீங்கள் கொடுத்தீங்கன்னா 45% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிரும். 2400 ரூபாய் இருந்தது, இப்போ 2319 ரூபாய் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. அடுத்து பேக் டு த ஃபனல். 5 இயர் ரெவன்யூ க்ரோத் CAGR எவ்வளோ இருக்குது அங்கே பாருங்கள். கம்பெனி ஏ 8 இருந்தால், அதாவது லெஸ் 10% இருந்துச்சுன்னா அவாய்ட் ஸ்லோ டிக்ளைனிங் பிஸ்னஸ், கரெக்டாக. 10 to 15 இருந்துச்சுன்னா மானிட்டர் பண்ணலாம், மாடரேட்டு இண்டஸ்ட்ரி டிபெண்டன்ஸு. 15க்கு மேலே இருந்தால் ஸ்ட்ராங் மல்டி பேக்கர் கேண்டிடேட். அப்போது கம்பெனி சியும் கம்பெனி டியும் பாருங்கள், 22 இருக்குது, 31 இருக்குது. அப்போது CAGR 15க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அது ஸ்ட்ராங் மல்டி பேக்கராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சார் இப்போ CAGRனால் இப்போ நம்ம காணொலி பார்க்குற தமிழர்கள் இப்போ சில பேர் கேட்பாங்க, சார் அது என்னன்னு சொல்லிடுங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு டீ கடை ஒன்று நடத்துகிறீங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா வியாபாரம் பண்ணீங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது 2.5 லட்ச ரூபா இப்போ சம்பாதிக்கிறீங்க, 2.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க. இது என்னது, CAGR 20%. ரெண்டாவதாக நம்ம ஃபனலில் நம்ம பார்க்க போகிறது ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அதாவது ஒரு நிறுவனம் தனக்கு கிடைத்த முதலீட்டை, பணத்தை, IPOவில் வந்தது, கடனை வாங்கினது எல்லாத்தையும் பயன்படுத்தி ரிட்டர்ன் எடுத்தாங்களா சார். இதுதான் அல்டிமேட், ஒரு நிறுவனத்தோட அல்டிமேட் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு சொன்னால் ROCE தான் சொல்லுவாங்க, ரைட்டா. ஒருவேளை ROCE 25க்கு மேலே இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட், 15 to 25 இருந்தால் குட்டு, 10 to 15 இருந்தால் ஆவரேஜு, 10க்கு கீழே இருந்தால் வீக்கு. இவ்வளோ தான் சார். திரும்பவும் ROCனா நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஆட்டோ வாங்கிட்டீங்க, 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, இது எவ்வளோ, 20% ROCE. இவ்வளோ தான் சார். அடுத்து முக்கியமாக பங்கு சந்தையில் பார்க்க வேண்டியது ROE. சார் ROCEன்னு நம்ம பார்த்தோம், அந்த ஓனர் அவர்கிட்ட இருக்கிற காசு, கடன் வாங்கினதை வச்சு அவர் எவ்வளோ பண்ணார், அதான் நம்ம பார்த்துட்டோம், ரைட்டா. இது என்னென்னா ROE, ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டர், மக்களாகிய நம்ம கொடுத்த பணத்துக்கு அது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது என்னென்னா பங்குதாரர்களுக்கு ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துச்சு, இதை கால்குலேஷன் பண்ண. சார் பங்குச்சந்தையில் வந்ததுக்கு இது தானே சார் முக்கியம், இது கொடுக்கணும்ல, நீ லாபத்தை எடு எல்லாம் பண்ணு.
ஈக்விட்டிக்காரனுக்கு நீ எவ்வளோ கொடுத்த, பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணவனுக்கு எவ்வளோ கொடுத்த, அதுதானே முக்கியம். அதுதான் இந்த ரேஷியோ காட்டுது. இங்கே காட்டுறேன், அங்கே பாருங்கள். ROE ROCயை விட அதிகமாக இருக்கணும். ஏன்னு புரியுதா? நீங்கள் ஈக்விட்டி இன்வெஸ்டர் சார், உங்களுக்கு லாபம் வந்துச்சா, முதலாளிக்கு கிடைச்சதோட உங்களுக்கு லாபம் வந்துச்சா, அதுதானே முக்கியம். அப்போ என்னென்னா ROCயை விட ROE அதிகமாக இருந்தால் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ண நமக்கு பணம் அதிகமாக வரும். இதுதான் கணக்கு. இது ஒரு ட்ரிக்கு. அப்போ ROE அதிகமாக இருக்கா, இங்கே காட்டுறேன் பாருங்கள். கம்பெனியே பாருங்கள், ROE பாருங்கள் 12, ROCE பாருங்கள், ROCE பாருங்கள் 11, கரெக்டாக வின்னரா. அடுத்து பாருங்கள் பி, கம்பெனி பி ROE 18, கரெக்டாக. அடுத்து கம்பெனி சி பாருங்கள் ROE 24, அடுத்து கம்பெனி டி பாருங்கள் ROE 45. அதாவது ROE மோர் தென் 20 இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட், 15 to 10 இருந்துச்சுன்னா குட்டு ஹெல்த்தி, 10 to 15 இருந்துச்சுன்னா ஆவரேஜ், லெஸ் தென் 10 இருந்துச்சுன்னா அவனெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது, ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்து நம்மளோட ஃபனலில் நம்ம பார்க்க போகிறது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் NPM 5 இயர். சார் 5 இயர் தான் பார்க்கணும். ஏன்? மொதல் வருஷம் நெகட்டிவ், ரெண்டாவது வருஷம் நெகட்டிவ், மூணாவது வருஷம் நெகட்டிவ், நாலாவது வருஷம் 10%, அஞ்சாவது வருஷம் 90%. இப்போ என்ன ஆகும்? 5 இயர்ஸ் CAGR 15% உங்கள்கிட்ட வருவான். ஃபில்டரில் மாட்டும். இந்த மாதிரி நான் திரும்ப சொல்கிறேன், ஃபில்டரில் மாட்டும். அந்த மாதிரி தயவு செஞ்சு அதனால் 5 இயரை நல்லா பாருங்கள், கூர்ந்து கவனிங்க. அவன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கானா, இங்கே காட்டுறேன் பாருங்கள். அதாவது அங்கே பாருங்கள், FY20 19, FY21 20, FY22 நிதியாண்டில் 22, 2023 நிதியாண்டில் 24, 2024 நிதியாண்டில் 19. இது எப்படி இருக்குது? ஸ்டடியாக இருக்குது. அடுத்த கம்பெனி இங்கே பாருங்கள், எராட்டிக்காக போது பாருங்கள். 12, 4, 15, 2, 11. அந்த நிறுவனங்களை நம்ம கண்டுக்கவே கூடாது. அப்போது 15% மேலே சூப்பர் அண்ட் ஃபென்டாஸ்டிக்கு, 10 to 15 இருந்துச்சுன்னா குட்டு, 5 to 10 இருந்துச்சுன்னா ஆவரேஜ், வெறும் 5% இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியெல்லாம் சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் நமக்கு அவசியமே இல்லை, பேச்சுவார்த்தைக்கு அவசியம் இல்லை. அப்போது 15% மேலே நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்தால் சிறப்பானது. இன்னொன்று, அதோட 5 வருடத்தோட நம்பர்ஸை நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போது இந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜினா உடனே மக்கள் சொல்லுவாங்க, சார் நெட் ப்ராஃபிட் மார்ஜினா கொஞ்சம் எளிமையாக விளக்கமாக சொல்லிடுங்க அப்படிங்கிறீங்களா? இப்போ நம்ம வடிவேல் என்ன, வீரபாகு இருக்கார்ல, வீரபாகு ஒரு பேக்கரி கடை நடத்துகிறாரு. இன்றைக்கி 100 ரூபாய்க்கு ரொட்டியை விற்றுருக்கிறாரு. ஓகே, வரிக்கை ஏதோ ஒன்று விற்றுருக்கிறாரு. விற்று அவரோட செலவெல்லாம் போக 15 ரூபா அவர் கல்லாப்பட்டியில் இருக்குது. அது என்னது? அதுதான் 15% நெட் ப்ராஃபிட் மார்ஜின். 100 ரூபாய்க்கு விற்று 15 ரூபாய்க்கு இருந்தால் நெட் ப்ராஃபிட் மார்ஜின். ஆனால் அதே வீரபாகண்ணை காலையிலேருந்து நைட்டு வரை எல்லா வேலையும் பார்த்துட்டு வெறும் 3 ரூபா மட்டும் கல்லாப்பட்டில் இருந்துச்சுன்னா நெட் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ? 3 ரூபா, 3%. 3% நம்ம பார்க்கலாமா? அதனால் நிறுவனத்தை 15% இருந்தால் மட்டும்தான் அந்த நிறுவனத்தையே நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரணும். அடுத்து நம்ம ஃபனலில் நம்ம பார்க்க போகிறது சேஃப்டி நெட்டு, அதாவது டெட்டு. மொத்த கடன் வகுத்தல் மொத்த பங்குகள் பண்ண ஆன்சர் என்ன வரும்னா, லெஸ் தென் 1 இருந்ததுன்னா, 1க்கும் கீழே இருந்ததுன்னா மிகச்சிறந்த கம்பெனிங்கிறத பார்க்கலாம். இங்கே காட்டுறேன் பாருங்கள். அதாவது பாருங்கள், கம்பெனி A 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? சூப்பர் கம்பெனிலாம் டெட்டே கிடையாது, கடனே கிடையாது. கம்பெனி Bயில் பாருங்கள், அது வந்து 0.3 இருக்குது, ஓரளவுக்கு ஓகே. அடுத்து பாருங்கள் 0.3 to 1. அடுத்து பாருங்கள் அக்செப்டபிள், அதாவது அந்த கம்பெனி இருக்குது பாருங்கள், மூணாவது கம்பெனி நம்பர் C, அது பாருங்கள் 0 to 3 to 1% இருக்குது, அது அக்செப்டபிள். அது வரை தான் நம்ம போகலாம். நல்லா கேட்டுக்கோங்க, ஆரஞ்சு வரையும் தான் நீங்கள் போகலாம், ரெட்டுக்கு நீங்கள் போயிடவே கூடாது. அங்கே பாருங்கள் ரெட்டு என்ன இருக்குது பாருங்கள், 1 to 2, மோர் தென் 2, அதெல்லாம் டேஞ்சரு. அந்த நிறுவனத்தில் நம்ம போயிடவே கூடாது, நம்ம பங்குகளே வாங்கிடக்கூடாது. அப்போ டெட் ஈக்விட்டி எவ்வளோ இருக்கணும்? லெஸ் தென் 1 இருந்தால் சிறப்பானது. அடுத்து நம்ம ஃபனலில் பார்க்க போகிறது EPS growth. 5 இயர் EPS growth என்னவாக இருக்கணும்? சார் EPSனா என்ன? ஏர்னிங் பர் ஷேர். அதாவது மொத்த ப்ராஃபிட் இருக்குல்ல, வந்த ப்ராஃபிட்டு. ஓகே, மொத்த ப்ராஃபிட் ஒரு 100 கோடி 200 கோடி சம்பாதிச்சிருச்சு. மொத்த பங்குகள் பங்குச்சந்தையில் இருக்குல்ல, அதை டிவைடேட் பண்ணால் ஒரு பங்குக்கும் அந்த லாபத்தில் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்க்குறது தான் EPS. அவ்வளோதான் சார். அப்போ அந்த EPS என்னென்னா, ஒரு பங்குக்கும் வருடம் டு வருடம், அதாவது மொதல் வருடம் 10 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கு, ஒரு பங்குக்கு வந்த லாபத்தில் 10 ரூபா, அடுத்தது 15, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 5%, அப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறதா முக்கியம். அப்போ இங்கே என்னென்னா, 5 வருஷமாக எடுத்தால் எந்த நிறுவனம் 25, 20 இருக்கோ அதெல்லாம் எக்ஸப்ஷனல். அதாவது இங்கே காட்டுறேன் பாருங்கள், அதாவது 20 இருந்துச்சுன்னா எக்ஸப்ஷனல் பிரம்மாண்டமான கம்பெனி, 15 to 20 இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கு, 10 to 15 இருந்துச்சுன்னா ஆவரேஜ், லெஸ் தென் 10 இருந்துச்சுன்னா வீக்கு. அந்த நிறுவனத்தில் நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்து நம்ம ஃபனலில் பார்க்க போகிறது ICR, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. அப்படின்னா அதாவது ஒரு நிறுவனம் பேங்க்ரப்ட் ஆக போதா,
அந்த நிறுவனம் நடுத்தருக்கு போகுதா, அந்த இயர்லி ஸ்டேஜ் வார்னிங் அபாயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஐசிஆர் ரேஷியோவை பயன்படுத்துவாங்க. ஐசிஆர் ரேஷியோனா என்னென்னா, அந்த நிறுவனம் வாங்கின கடன் இருக்குல்ல, அந்த நிறுவனம் வாங்கின கடன் இன்ட்ரெஸ்ட் கட்டுது, இன்ட்ரெஸ்ட்டை விட எத்தனை மடங்கு இவர் லாபம் பண்ணுறாரு அதுதான் முக்கியம். சார் நீங்கள் ஒரு 50,000 இப்போ சம்பளம் வாங்குறீங்க, 5,000 நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டுறீங்க, அப்போது 10 டைம்ஸ் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க கரெக்டாக, 10 மடங்கு நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறீங்க. இங்கே காட்டுற மாதிரி இங்கே பாருங்கள், 10 எங்கே இருக்குது பாருங்கள், 10 வந்து சேஃபுக்கும் ஸ்ட்ராங்குக்கும் நடுவில் இருக்குது. அப்போ ஓகேவா, சம்பாதிக்கிறது 500 கோடி, லோனு கொடுக்குறது 450 கோடி, கையில் இருக்குது வெறும் 50 கோடி. ஆனால் கீழே போடும் எங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வருடம் ஏறிக்கொண்டே இருக்கிறது, நீங்களும் சூப்பர் நினைப்பீங்க. அங்கே ஐசிஆரில் பார்த்தா தான் தெரியும் வரக்கூடிய லாபம் எல்லாமே எங்கே போய்ட்டுருக்கு, தலைவருக்கு போய்ட்டுருக்கு. அதனால் இபிஎஸ் அந்த நிறுவனத்தில் ஏறவே ஏறாது. இதை புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போ ஐசிஆர் என்னென்னா, அது மோர் தென் 10க்கு மேலே இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு, 12 இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கு, 25 இருந்துச்சுன்னா, அதாவது அதிகமாக எது இருக்கோ அந்த நிறுவனம் பேங்க்ரப்டே ஆகாதுங்கிறத அர்த்தம். சார் இவ்வளோ நேரம் சொன்னீங்களே இந்த 7 ஃபனலு, இது எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன்லேயே எங்கேயாவது கிடைக்குமே சார், அப்புறம் ஏன் சார் நம்ம இந்த வெப்சைட்டுக்கு போகணும், இதுக்கு ப்ரோ மெம்பர்ஷிப் எடுக்கணும், இதுக்கு ஒரு ஆய்வு பண்ணணும் கேட்குறீங்க தானே? புரியுதா? நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், நல்லா கேளுங்க. ஃபார்வர்டு பிஇ ரேஷியோ இருக்குமா, தெரியுமா எங்கேயாவது? ஃபார்வர்டு ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ. இப்போ இதெல்லாம் இந்த ப்ரோவில் இருக்குங்க, இவ்வளோ தாங்க சார். ப்ரோவில் அப்படி பார்த்தா நீங்கள் சொல்லுங்க, அப்படி பார்த்தா ப்ரோவில் அப்படி நான் பார்க்குறதா எதுக்கு சார் நம்ம ஆய்வு பண்ணணும், டைரெக்டாக ஈக்விட்டி அனலைசர் ரெக்கமெண்டேஷன் போனால் போயிடுவேன். ஆமாம் பண்ணுறாருந்தான் நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் என்ன பொறுத்தவரையும் ஒரு கல்வியாளராக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபனல் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரோவில் இருக்குது நான் 2த்தையும் ஆட் பண்ணுறேன். இவ்வளோ தான் சார். நான் 7 ஆட் பண்ணேன், பொதுமக்களாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயும் இன்னொன்று 2 ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கீழே போய்ட்டு பாருங்கள், ஃபார்வேர்டு பிஇ கொடுத்துட்டேன், அடுத்து ஃபார்வேர்டு ப்ரைஸ் டு ரேஷியோ கொடுத்துட்டேன். அப்படின்னா என்னென்னா சார், ஃபார்வேர்டு பிஇன்னா போன வருஷம் பிஇக்கும் இந்த வருஷம் பிஇ இறங்கியிருக்கணும். இவ்வளோ தான் சார். சார் பிஇ இறங்குச்சுன்னா இபிஎஸ் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இபிஎஸ் அதிகமாச்சுன்னா ஏர்னிங் ஃபார் ஷேர் அதிகமாச்சுன்னா லாபம் அதிகம் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் அதிகம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், பிஇ வருடம் இறங்கி கொண்டே வருகிறது அப்படின்னா சூப்பர். அப்போது ஃபார்வேர்டு பி எப்படி தெரியும்னா, எஸ்டிமேட்டட் கைட்லைன்ஸு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு தங்க நகை கடை வந்து அடுத்து 4 ஷாப்பு நாங்கள் வந்து பார்த்துட்டோம், பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இதில் வருது, ஆனுவல் மீட்டிங்கில் வருது. அப்போ உடனே ஈக்விட்டி அனலிஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, ஃபார்வர்டு பிஏ திங்க் பண்ணுவார். இப்போ 4 கடை வந்துச்சுன்னா அதுலேருந்து 5000 கோடி வந்துச்சுன்னா இந்த பிஇ கம்மியாகும்னு சொல்லி ஃபார்வர்ட் பின்னு பாரு. இதை நீங்கள் எங்கே போய் பார்ப்பீங்க, புரியுதா? ப்ரைஸ் டு சேல்ஸும் அதே க்ரைட்டீரியா தான். ப்ரைஸ் டு சேல்ஸ் எப்படி நீங்கள் போய் பார்ப்பீங்க? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் நம்மள்தெல்லாம் ஃப்ரீ வெர்ஷனில் போய் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ப்ரோ கொடுத்ததுனால ப்ரோவில் இருந்து 2 உள்ளே போட்டு மொத்தம் 9 ஃபில்டரை போடுறோம். கடைசியாக நமக்கு வர்றது எத்தனை இருக்குது, கடைசியாக 11 வந்திருக்கு. இந்த 11க்குள்ளே தான் உங்களோட மல்டிபேக்கர் இருக்கான். சார் நான் திரும்பி சொல்கிறேன், இப்போ எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்கிற மாதிரி சொல்லிடுறேன். இப்போ என்கிட்ட 10 ஸ்டாக் இருக்குது, ஓகே, 10 ஸ்டாக் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். எல்லாத்துலேயும் 10,000 போடுறேன். எவ்வளோ ஆச்சு, 1,00,000 ரூபா ஆச்சு, ரைட்டா? 1,00,000 ரூபா ஆச்சு. 1,00,000 ரூபா போட்டேன். இறங்கினா எவ்வளோ இறங்கலாம், ஒரு ஸ்டாக்கும் கீழே இறங்கினா 10,000 ரூபா இறங்கலாம், கரெக்டாக? 10,000 போட்டுமே, 10,000 இறங்கட்டும். இந்த 10ல் 4 ஸ்டாக்கு காலி சார், பேங்க் கரப்ட் ஆகிடுச்சு. எல்லா ஸ்க்ரீனெல்லாம் எல்லாம் ஃபெயில், பேங்க் கரப்ட் ஆகிடுச்சு, எல்லாம் ஆகிடுச்சு, நிறுவனம் சரியில்லை, குப்பை, 4 போயிடுச்சு. 40,000 அப்படியே மீதி இருக்கிற 6 இருக்குல்ல, அது மேலே ஏறினா எவ்வளோ இறங்கணும் உங்களால் சொல்ல முடியுமா? கீழே இறங்கும்போது 10,000 சார், மேலே ஏறும்போது மேலே 20,000 இருக்கலாம், 30,000 இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம், 2 கோடி இருக்கலாம், 3 கோடி இருக்கலாம். அதில் தான் மல்டிபேக்கர். அதனால தான் டைவர்சிஃபிகேஷனாக தயவு செஞ்சு சொல்கிறேன். டைவர்சிஃபிகேஷன் மக்களே எப்போவுமே உங்களோட பங்குகளை டைவர்சிஃபிகேஷனாக மினிமம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 10 to 15 ஸ்டாக்ஸ் வச்சுக்கலாம். அதில் பிரித்து வைக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம மல்டிபேக்கர் சொல்லி 10,000 போட்டுவிட்டோம். ஒருத்தர் போட்டார், அவர் என்ன பண்ணிட்டார், ஒரே கம்பெனி மேலே 1,00,000 போட்டார். சொதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் 2 கம்பெனியில் போட்டார், 2 சொதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 10 பண்ணும் பொழுது 2 கீழே இறங்கினாலும் மீதி இருக்கிறவன் ஏறும் பொழுது நீங்கள் விட்ட 10,000 இருக்குல்ல ஒரு ஸ்டாக்கு, இங்கே இன்னும் ஒரு ஸ்டாக்கு 2,00,000 கொடுத்துருக்கோம். இந்த 10,000 என்ன ஆகிடுச்சு, அவுட் ஆகிடுச்சு. அதாவது மறைஞ்சதே தெரியாது, உங்கள் லாஸே உங்களுக்கு தெரியாது. அதனால தான் என்றைக்குமே மல்டிபேக்கர் ஸ்டாக் மினிமம் 10 to 11. இப்போ நம்ம கிடச்சிருக்கு எவ்வளோ, 11 கிடச்சிருக்கு. அந்த 11 வச்சுக்கிட்டு அந்த 11 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது 10,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ வில் கெட் ரைட் மல்டிபேக்கர் ஸ்டாக் இன் யுவர் போர்ட்ஃபோலியோ.
மக்களே, இப்போ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? பன்மடங்கு வளரக்கூடிய பங்கை எப்படி ஆய்வு செய்வது, ஓகே, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுவதுன்னு பார்த்தோம். அதில் நம்ம என்ன பண்ண பார்த்தோம்? ஒரு வடிகட்டி, ஒரு ஃபனல், ஒரு புனலை எடுத்துக்கிட்டேன். அந்த புனலில் 7 ஸ்டேஜ் போட்டேன். அந்த 7 ஸ்டேஜ் நார்மல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் 2 ஆழமாக 2 ஸ்டேஜை போட்டேன். இன்னும் கூட நல்லா ஃபில்டர் ஆகி கடைசியில் 11 கிடச்சிச்சு. கரெக்டுங்களா? இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். இன்னொன்று, இது முழுக்க முழுக்க கல்விக்கானது மட்டும்தான். அதனால் இதில் காட்டக்கூடிய ஏதாவது பங்கு எதை பற்றியுமே நான் வந்து வாங்குங்க விற்கன்னு என்றைக்கும் சொல்ல போகிறதே கிடையாது. அதனால் தேர்வுகள் எங்கே செய்யணும், எந்த பிளாட்ஃபார்மில் போய் செய்யணும், ஒரு வருஷத்துக்கு பண்ணால் எவ்வளோ நமக்கு அதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது ஏன் பண்ணணும், அதுக்கு பின்னாடி இருக்க காரணங்கள் என்ன, இந்த கல்வியின் அடிப்படையில் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி மக்களே, நன்றி.